என்னது ஆம்னி பஸ்ஸஸ் மீண்டும் கோயம்பேடுலேருந்து இயக்கப்பட போதாம் அப்படிதாங்க தெரியுது. ரீசெண்டாக ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கம் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு திரு விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இப்போ ஏறக்குறைய காலி ஆனதுனால ஆம்னி பஸ்ஸஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்புனா மக்களுக்கு ரொம்பவே அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னால கோயம்பேடுலேருந்து ஆம்னி பஸ்ஸஸ் புறப்பட்ட போது அந்த பஸ்ஸை பிடிக்கிறன்றது பயணிகளுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு நிறைய மாநகர பேருந்துகள் சென்னை முழுக்க வட சென்னையாக இருந்தாலும் சரி, தென் சென்னையாக இருந்தாலும் சரி, மத்திய சென்னையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலேருந்து மக்கள் ரொம்ப ஈஸியாக மாநகர பேருந்து வழியாக அவங்க கோயம்பேடுக்கு அங்கிருந்து ஆம்னி பஸ்ஸஸ் பிடிக்கிறது ரொம்ப எளிதாக இருந்தது. அதை தவிர மெட்ரோ ரயிலும் கோயம்பேடில் இருக்கிறதுனால மெட்ரோ ரயில் பிடிச்சு ஈஸியாக பஸ் பிடிச்சிட்டு போனாங்க. இப்போது கோயம்பேடுக்கு ஆம்னி பஸ்ஸஸ் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால மக்கள் ஆம்னி பஸ்ஸஸ் போரூர் டோல்கேட் கிட்ட போயிட்டு பிடிக்கிற ஒரு கட்டாயமாகுது. சென்னை நகரில் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸஸ் டோல்கேட்லேருந்தும் அதே மாதிரி பெருங்குளத்தூர், கிளம்பாக்கம் போன்ற இடங்கள்லேருந்து பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு பொங்கல் வந்தால், ஒரு தீபாவளி வந்தால், ஒரு வீக்கெண்ட் வந்தால், ஏன் போன எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கடும் நெரிசல் ஏற்பட்டு சாலை எங்கும் பார்த்தீங்கன்னா பேருந்துகளும் இதர வாகனங்கள் தேங்கி போச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இடம் கிடைக்காம பேருந்தில் போக முடியாமல் மக்கள் பரிதவிச்சாங்க. இந்த ஒரு கண்டிஷனில் தான் இந்த ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. கோயம்பேடுலேருந்து ஆம்னி பேருந்துகளுக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுங்க, நாங்கள் அங்கேயே நின்று அங்கேருந்து புறப்படுறோன்ட்டு அரசுக்கு ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கிளாம்பாக்கத்துக்கு போயோ அல்ல பெருங்குளத்திற்கு போயோ அல்லது மதுரவாயில் பைபாஸ் அதாவது போரூர்கிட்ட போயோ அவங்க ஆம்னி பஸ்ஸை பிடிக்கணும்னா ஆளாளுக்கு தனித்தனி கேப் போட்டு போகிறாங்க. இதனால பெரும் நெருக்கடி ரோட்ல அதிகமாகுது. அதனால சென்னை கோயம்பேடுல ஆம்னி பஸ் பிடிச்ச போது அவங்க மாநகர பேருந்துலையோ அல்ல மெட்ரோ ரயிலையோ பிடிச்சாங்க. ஆனா இப்போ தனித்தனியா அவங்க இண்டிவிஜுவலா கேப் போட்டு வர வேண்டிய அல்ல ஆட்டோ போட்டு வர வேண்டிய கட்டாயத்துக்காகுது. அதனால வாகனங்களின் எண்ணிக்கை தாங்க அதிகமாகுது. போரூர் டோல்கேட்டு கிட்ட ஒரே சமயத்தில் சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேருந்துகள் கிளம்புற நேரத்தில் அவ்வளோ பஸ்லேயே பேசஞ்சர்ஸ் பயணம் பண்ணும்போது அவங்களும் தனித்தனியாக அவங்க கார்லேயோ கேப்லையோ அல்லது ஆட்டோலையோ ரீச் ஆகிறதுனால ஒரு கடும் நெரிசல் ஏற்கனவே இப்போ மதுரவாயில் பைபாஸ் கிட்ட ஏற்படுது. அதுவும் இல்லாமல் மக்களுக்கும் அதிக செலவாகுது, அவங்க பயண நேரமும் அதிகமாகுது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு பழையபடி கோயம்பேடுலேருந்து ஆம்னி பஸ் எல்லாமே புறப்படுற மாதிரி அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும், அதற்கான ஏற்பாட்டை பண்ணணும்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வட மாவட்டத்துக்கான பேருந்துகளும் மாநகர பேருந்துகளும் தான் இப்போ கோயம்பேட்டிலேருந்து இழக்கப்படுது. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக வட மாவட்ட பேருந்துகள் குத்தம்பாக்கம் ஓப்பன் பண்ண பிறகு அங்கே போயிடுங்க. ஸோ ஏற்கனவே மாதவரம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா நோக்கி போகிற பஸ் எல்லாம் மாதவரத்துக்கு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்களுக்கு கிளம்பாக்கம் போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு காலியாக இருக்கிறதுனால அந்த இடத்த என்ன செய்யறதுன்ட்டு தமிழக அரசு இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரும் பூங்கா வரலாம், அப்படி இல்லை அதாவது ஒரு நேச்சுரல் ஃபாரஸ்ட் மாதிரி, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம்ட்டு ஒரு 3 அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது இன்னும் முடிவெடுக்க முடியாமல் தான் ஸ்டாலின் அரசு இப்போ அவங்க ஆட்சியிலேருந்து வெளியேறினாங்க. புது ஆட்சியும் திரு ச ஜோசப் அவர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஆம்னி பஸ் உரிமையாளர்களுடைய கோரிக்கை ரொம்ப நியாயமாகப்படுதுங்க. மக்களுக்கும் கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கும், பேருந்துகளும் அவங்க ஈஸியாக பிடிக்க முடியும், டிராஃபிக் ஜாமும் ஆகாமல் இருக்கணும்னா கோயம்பேடு ஒரு சரியான தீர்வாக தான் இருக்கும், ஆம்னி பஸ்ஸஸ்க்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் திடீர்னு ஒரு முடிவெடுத்து பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆம்னி பஸ் தான் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது. திருவிழா காலங்களில் மக்களுக்கு அரசு பேருந்தில் பயணிக்க முடியாதவங்களுக்கு ஒரே ஆப்ஷனாக இருக்கிறது இந்த ஆம்னி பஸ் பேருந்தாங்க. அதனால ஆம்னி பஸ் பேருந்து உரிமையாளர்களின் கோரிக்கை நியாயமாக தாங்கப்படுது. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். அரசு என்ன தீர்மானிக்கும் அதை நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.